புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நடிகர் விஜயின் தாவேகா கட்சி பாஜக கூட்டணிகள் இணையும் என்கிற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை தூண்டியுள்ளது. அதே நேரம் பாஜக கூட்டணிகள் இணைந்தால் விஜயன் அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும் என திமுக பிரச்சாரம் செய்கிறது. உண்மை அதுவல்ல. ஆரம்பத்தில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணும் இப்படி யோசித்தே கூட்டணியை தவிர்த்தார். உண்மையை அறிந்த பின் கூட்டணிக்குள் வந்து துணை முதல்வராகிவிட்டார் என்கிறது டெல்லி வட்டாரம். தாவேகாவுக்கு ஆதரவாக போலியான சர்வேக்களை திமுக தரப்பு வெளியிடுகிறது. அவர்கள் உருவாக்கும் மாயையில் விழுந்தால் விஜய்க்குதான் பாதிப்பு. தனித்து போட்டியிடுவது தற்கொலைக்கு சமம். பாஜக கூட்டணிகள் இணைந்தால் வெற்றி நிச்சயம். இதை விஜயிடம் விளக்கி சொல்லுங்கள் என டெல்லி பாஜக முக்கியஸ்தர்கள் விஜய் தரப்பிடம் கூறியுள்ளனர். ஆனால் அவர் எந்த முடிவும் எடுக்காமல் மௌனம் காக்கிறார். அவரின் மௌனம் கட்சியை உச்சக்கட்ட குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அந்த குழப்பத்திற்கு பின்னணியில் இருவர் இருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நடந்த தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தனித்து போட்டியிடலாமா அல்லது கூட்டணி வைக்கலாமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அவர்களில் 90% பேர் கூட்டணி வைக்க ஆதரவு தெரிவித்ததுடன் விஜய் எடுக்கும் முடிவுக்கு சம்மதம் தெரிவிப்பதாகவும் கூறினர். அதன் தொடர்ச்சியாக மாநில நிர்வாகிகளின் முடிவை விஜய் கேட்டுள்ளார். கூட்டணி விஷயத்தில் கிளைமாக்ஸ் நெருங்கியுள்ள நிலையில் விஜயை கூட்டணியில் சேரவிடாமல் அவரது அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி தடுத்துள்ளார். அவருடன் சேர்த்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் தடுப்பதாக தாவேகா தரப்பில் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூட்டணி குறித்து பரவி வரும் சர்ச்சைகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி பேச்சு இல்லை. சமீப காலமாக சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் சில பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாஜக அதிமுக சசிகலா ராமதாஸ் ஆகியோருடன் தாவேகாவை தொடர்புபடுத்தி கூட்டணி பேச்சு நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் எந்தவிதமான பேச்சும் எந்த மட்டத்திலும் நடக்கவில்லை. இதுபோன்ற ஒத்திகை காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்புபடுத்தி கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டதும் உண்மையில்லை. தொடர்ந்து குழப்பத்தை விளைவிக்க ஆதாரமற்ற செய்திகளை திமுகவினர் பரப்புகின்றனர் என அவர் தெரிவித்தார்.